ஓம் சாந்தி. பேசிக்கே வந்து நமக்கு தூய்மை சக்தி ரொம்ப அவசியமான ஒன்று. பாபா சொல்லுவார் இல்லைங்களா, தூய்மை சக்தியால் தான் மற்ற அனைத்து சக்தியுமே உங்ககிட்ட வந்து எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இன்னும் என்னென்னா, தூய்மை சக்தி இருந்தால் தான் நமக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு ரிலாக்ஸேஷன், எல்லா விஷயமுமே தூய்மை சக்தியில் தான் கிடைக்குது. தூய்மையாக ஒரு 9 டேஸ் வந்து இருக்கேன் அப்படின்னு ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஒரு சமைச்சு சாப்பிடும்போது தூய்மை சக்தி கொடுக்கறது, சாப்பிடும் பொழுதும் தூய்மை சக்தி கொடுத்து சாப்பிட்றது, பாபா கிட்ட அதிகமாக தூய்மை சக்தி எடுத்துக்கிறது, எண்ணங்களால் வந்து வேறு விகார விஷயங்கள் நினைக்காம ஒரே பாபாவை நினைக்கிறது, முரளியை சிந்தனை பண்ணுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி எண்ணங்களாலேயும் சரி, மற்றவங்கிட்ட பேசும் பொழுது ஒரு பாவனை, அந்த தூய்மை இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 9 டேஸ் இருந்து பாருங்களேன், ரொம்ப வித்தியாசம் தெரியும் 10வது நாள். ஸோ மாயா விடமாட்டான், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம அமிர்த வேலை எந்திரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஈவினிங் யோகா டக்கு 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 டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருப்போம். ப்ளஸ் என்னென்னா, மனசார சேவை பண்ணும் பொழுது, மற்றவங்களுக்கு சக்தி கொடுக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீணான எண்ணங்கள் அதிகமாக வராது, கான்சன்ட்ரேஷனாக கொடுத்துட்டே இருப்போம். எந்த விஷயங்களுமே நமக்கு ஞாபகத்துக்கு வராது. அந்த மாதிரி ஒரு ஒரு இனிமையாக இருக்குமே, ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 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 உலகத்துக்கு சக்தி கொடுக்குறோம், அந்த சிந்தனை வருது, இந்த சிந்தனை வருது அப்படின்னு நினச்சி இல்லை இல்லை நம்ம இப்போ சக்தி கொடுத்துட்ருக்கோம். அது எப்படி இருக்குது, ஒரே பாபா நினைவில் அப்படியே ஒரு இனிமையாக, அப்படியே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான சக்தி எல்லாருக்குமே கொடுக்கும்போது அது எப்படி இருக்குது, எந்த சிந்தனையுமே இல்லாமல் ஒரே சக்தி கொடுத்துட்டே இருக்கும்பொழுது எப்படி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் தூய்மை தான், மெயினான சக்தி தூய்மை தான். இப்போ கோவில் எப்படி போனால் ஒரு சைலன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இருக்கிறதுல எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. அப்போ இருக்க டைம்லலாம் கோவில்லாம் போனால் ஒரு சைலன்ஸ் கிடைக்குது, ஒரு நிம்மதி கிடைக்குது, ஒரு அமைதி கிடைக்குது. ஏன்னா அங்கே தூய்மை இருக்குது. கோவிலுக்கு போனால் கறி மீன் சாப்பிடாம, நான்வெஜ்லாம் எதுவுமே சாப்பிடாம ஒரு பாவனையாக போகிறாங்க. அதனால அங்கே என்ன இருந்துச்சு, தூய்மையாக இருக்கனால நமக்கு அந்த சைலன்ஸ் பவரு, ஒரு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக, ஒரு ஹாப்பினஸாக சொல்லவே முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அது இப்போ நம்ம எப்படி இருக்கணும், இது நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அது எல்லாமே பண்ணணும். அதுக்கு மெயின் என்ன, தூய்மை சக்தி. ஸோ கோவிலில் அந்த தூய்மை இருக்கனால தான் இப்போ இங்கே நம்ம அந்த தூய்மை சக்தியை எடுக்க முடியும். கோவிலில் இருக்கனால தான் இப்போது அங்கே போனால் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. இப்போ நம்ம இங்கே மாமா கிட்டே எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுடைய சோலுக்கும் சரி, ஒரு உடம்புக்கும் எல்லாத்துக்குமே சைலன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் தூய்மை சக்தி ரொம்ப 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 முக்கியம். தூய்மை வந்து ஃபர்ஸ்ட் 9 நாள் கஷ்டமா தானே சிஸ்டர் இருக்கும். அதை நீங்க சுவைச்சிட்டீங்கன்னா அதை விட மாட்டீங்க. அதனாலதான் நம்ம 9 நாள் 9 நாள், ஒரு 3 நாள் தொடர்ந்து 3 நாள் எண்ணங்கள் அளவுலையும் யோசிக்கிறோம் இல்லைங்களா. வீணானது கூட யோசிக்க கூடாது, அதுவும் ஒரு தூய்மை தான். அது யோசிக்காம இருக்கணும். ப்ளஸ் வந்து அமிர்த வேலை செய்யணும், ஈவினிங் யோகா செய்யணும், சமைக்கும் பொழுது பாபா நினைவுலேருந்து உருகி உருகி சமைக்கணும், அது சாப்பிடும் பொழுதும் பாபா நினைவுலேருந்து சாப்பிடணும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் பண்ணும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ரொம்ப இனிமையாக இருக்கும், வார்த்தையே இருக்காது. அந்த மாதிரி ஏதோ ஒரு சே வாழ்க்கையில் எதுவுமே வேணாண்டா, பாபாவே போகுதுடா, அப்படியே என்ன இருக்கோ அது இருக்கும், என்ன இருக்கோ திருப்தியா இருக்கும். நம்ம கிட்ட அலையாது மனசு. ரொம்ப திருப்தியா ரிலாக்ஸா வந்து இருக்கும். சே பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம மனசே நம்ம கிட்ட சொல்லும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆதாரம் என்ன, தூய்மை தான். இப்போ தூய்மையா இல்லாம நம்ம ஆரோக்கியத்தின் சக்தி எடுத்தா கிடைக்குமா, கிடைக்காது. வெரி குட். ஆனா சிஸ்டர் ஒரு பாயிண்ட், எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ரொம்ப அழகா இருக்கணும், அதுக்கப்புறம் நிறைய பணம் இருக்கணும், அப்புறம் எங்க போனாலும் ஃப்ளைட்ல போகணும், எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கணும். இது நார்மலா எல்லாருக்கும் அதிகப்படியான ஆசை. இவ்வளவுதான், வேற என்ன இருக்கு, எல்லாரும் என்ன ரசிக்கணும். ஸோ இப்போ 4 விஷயம் 5 விஷயம் தான் இருக்கும். அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஒரு ஃபேம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நபரா நம்ம இருக்கணும் தான் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க லைஃப்ல. 3 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து இந்த ஆடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், காஸ்ட் அவுடேட். அது 3 வருஷம் முன்னாடி. நான் மறுபடியும் இந்த கதை சொல்றேன். நான் வந்து பாபா கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் கேட்டேன், பாபா இதுதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது இவ்வளவு ஒரு ஆம்பிஷன் வச்சிருப்போம்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும், ஃப்ளைட்ல போகணும். அது எல்லாமே எல்லா குமாரி எல்லாருக்குமே அது ஒரு ஆசைகள் இருந்திருக்கும்.
அது வந்து பிகே ஆனதுக்கப்புறம் அந்த ஆசைகளை நம்ம தியாகம் கொஞ்சம் கொஞ்சமா பாபாவோட இதுல இருந்து பண்ணியிருப்போம். மாதாஜியா இருக்கவங்களுக்கு கணவர் கூடயோ இல்ல கணவனுக்கோ மனைவி கூட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது. சோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃபர்ஸ்ட் விகாரம் தான். நான் பர்சனலா பாபாட்ட போய் கேட்டேன், பாபா இந்த விஷயம்லாம் வந்து உலகத்துல எல்லாரும் ஆசைப்படுறாங்க, எனக்கு நீ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும். அந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணும்னா, அந்த ஒரு பெண் சரீரமா தான் இருக்கணும், அந்த பொண்ணு அழகா இருக்கணும், ஆனா அந்த பொண்ணு நீ சொல்ற மாதிரி நிம்மதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் பாபா. நான் பாபா கிட்ட போய் கேட்டேன், பரந்தாமத்துல லெட்டர் எழுதி பாபாட்ட கேட்டேன், ஐ வாண்ட், எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேணும், இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன். 3 years பேக் 4 yearsே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு இந்த நாலேஜ் உள்ள போல, இப்ப இருக்கிற அளவுக்கு. பாபாட்ட கேட்டேன், சிஸ்டர் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா, யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். ரெக்கார்டிங்ல தான் சிஸ்டர். ஓகே. அப்போ வந்து நான் சிபாவாட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு கண்டிப்பா எனக்கு இதை நீங்க சொல்லியே ஆகணும், சொல்லியே ஆகணும். நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன் பாபாவை, எனக்கு ஆன்சரே கிடைக்கல. 20 நாள் ஆன்சரே கிடைக்கல. 22 23 நாள் திடீர்னு ஒரு பிரதர், அவரு பபிகே தான், அவரு திடீர்னு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு ஞானம் பேசிட்டு இருக்கும் போது போன்ல ஒரு வீடியோ அமிச்சாரு. இந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க வீட்டு பக்கத்துல வந்து அவங்க வீட்டுல இருந்து சென்னை, அந்த பிரதர் அவங்க வீட்டுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து எந்த இடம், அது எந்த இடம்னா அந்த பைபாஸ், சென்னை உள்ள வராங்க இல்லையா, அந்த இடத்துல பைபாஸ்ல, பேரே எனக்கு மறந்துச்சு, ஈக்காட்டு தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடம் பேரு. சோ அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். சோ அங்க வந்து ஹோட்டல் இருக்கு, அது வந்து ஹில்டன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில எவ்வளவு ஹோட்டல் இருந்தாலும் அது 6 ஸ்டார் ஹோட்டல், ஏன்னா அது ஃபாரினரோடது, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இல்ல. அந்த காலத்திலேயே அந்த ஹோட்டல்ல வந்து அவங்க கட்டியிருக்காங்க, இன்னமும் 6 ஸ்டார்ல இருக்கு. நம்ம எல்லாம் 3 ஸ்டார் 5 ஸ்டார் தானே கேள்விப்பட்டிருப்போம், இப்ப 6 ஸ்டார்ல இருக்கு. எதுக்கு இவரு இதை பத்தி சொல்றாரு அப்படின்னு யோசிச்சேன். போட்டோ எடுத்தாரு. அப்புறம் நான் சென்னை போகும்போது நான் அந்த ஹோட்டலையும் பார்த்தேன், அந்த சைடா போகும்போது என் கசின் கூட. ரொம்ப பெரிய ஹோட்டலா இருந்துச்சு, என்னோட இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். சோ முன்னாடி வந்து 6 பிளாக்ஸ் இருந்துச்சு, பேரே ஹில்டன் தான். சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஹிஸ்டரி வந்து நீங்க பாருங்க சிஸ்டர் அப்படின்னு எனக்கு யூடியூப்ல காமிச்சாங்க. ஆச்சரியமா இருந்தது. இந்த பொண்ணு செம்ம அழகு, அழகுனா அவ்வளவு அழகா ஃபேரா. இப்போ வந்து ஏஜ் வந்து 44 நினைக்கிறேன், ஆனா 34 மாதிரிதான் இருக்கும். உடம்பு கலர் எல்லாமே சூப்பர். சின்ன வயசுல 18 வயசுல அந்த பொண்ணு மாடல் ஆயிடுச்சு. சோ இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம்ல, இலுமினாட்டி தான் இந்த உலகத்தையே வந்து ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இலுமினாட்டியோட குடும்பத்தை சேர்ந்த பேத்தி அது, கொள்ளு பேத்தி. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இலுமினாட்டி தான் ரொம்ப பவர்ஃபுல், அவங்க எல்லாருமே ரொம்ப வந்து இதுவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப வந்து அவங்களோட கொள்ளு பேத்தி அந்த பொண்ணு ஒரு இன்டர்வியூல சொல்லுது, இன்டர்வியூ ஃபுல்லா அழுகதான். ஆச்சரியமா இருந்தது எனக்கு. she just posted 1 year before, நான் கேட்டது 22 days before பாபா கிட்ட. பாபா ஐ வாண்ட் சம் எக்ஸாம்பிள், நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் வேணும், நான் அப்பதான் நான் தூய்மையா மனசாலி இருப்பேன் அப்படின்னு நான் சிவன்ட்ட சொன்னேன். சோ பாபா வந்து எனக்கு இந்த வீடியோ காமிச்சாரு. சோ இந்த வீடியோல வந்து அந்த பொண்ணு சொல்லுது, நான் 18 வயசுல மாடல் ஆனேன். சோ அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்களும் அந்த வீடியோல டெஸ்டிமோனி மாதிரி பேசுறாங்க. நாம எப்படி பாபா டெஸ்டிமோனி பேசுவோம் இல்லையா, அப்ப டெஸ்டிமோனி எனக்கு பாபா கிடைச்சாருங்க, நான் இப்படி இருந்தேங்க அப்படி இருந்தேங்க, நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் தான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு டெஸ்டிமோனி அது வந்து கிரையிங் வெர்ஷன், நம்ம வந்து ஹாப்பி வெர்ஷன். ஓகேங்களா? அவங்க அம்மா சொன்னாங்க, எங்க கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, நாங்க வந்து 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு எங்க கிட்ட பணம் இருக்கு, ஆனா என் பொண்ணு நான் சொன்ன பேச்ச கேட்கவே இல்லை, மாடல் போகாதமா, நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் அழகு இல்ல, நம்ம ராயல் ஃபேமிலி. ஓகே, அந்த பொண்ணோட இடம் வந்து யூகே, அமெரிக்காவா யூகேவா, சாரிப்பா அது யுனைடெட் அமெரிக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, அமெரிக்கா யுஎஸ்ஏ, அப்புறம் லண்டன் வந்து அவங்க கசின் ஊரு. சோ அப்ப வந்து அமெரிக்கால ரொம்ப 10 தலைமுறைக்கு வரைக்கும் கோடி கணக்குல சொத்து இருக்கு. அவங்க லௌகிகமா ராயல் ஃபேமிலி, 3 தலைமுறையா ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, அரசியலையும் சரி. அவங்க அம்மாவும் ஒரு ஆக்டர் தான், ஆனா அவங்க அம்மா வந்து ஒரு 10 படம் தான் நடிச்சாங்க, அவங்க அப்பா வந்து ப்ரொடியூசர். இலுமினாட்டினாலே நமக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க எல்லாருமே ரொம்ப டீசெண்டா, வெளியில எல்லாம் ரொம்ப ஷோ காமிக்க மாட்டாங்க, ஆல்ரெடி பணம் இருக்கு இல்லையா. சோ அந்த பொண்ணு கிட்ட அவங்க அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, போங்க அந்த மாடல்லாம் நமக்கு வேணாம், இல்ல எனக்கு போர் அடிக்குது நான் போறேன்னு. ஓகே, அந்த பொண்ணு போச்சு. 18 வயசுல வந்து மாடலிங்கா ஆக்ட் பண்ணுச்சு அந்த பொண்ணு. சந்தோஷமா தான் இருந்துச்சு ஒரு 2-3 வருஷம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்துச்சு. 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்து எல்லாமே வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு.
ஓகேங்களா? இப்ப அந்த பொண்ணுக்கு வயசு 44. சோ அப்போ வந்து ஹில்டன் ஃபேமிலினால அந்த பொண்ணு பேரு ஹில்டன் அந்த ஒரு இதுல தான் வரும். அவங்க தங்கச்சி வந்து படத்துல நடிக்கல. இந்த பொண்ணு படம்லாம் நடிக்கல. படம் நடிக்கல. நோட் திஸ் பாயிண்ட் மாடல் பண்ணுச்சு. 18 வயசுல மாடல். 90ஸ் கிட் கிரஷ் அமெரிக்கால. ஓகேங்களா? நல்லா பாடும். அங்க இருக்கவங்கலாம் நல்லா பாடுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. மியூசிக்ஸ்லாம் அங்க ரொம்ப கொஞ்சம் சதோ பிரதானமா தான் இருக்கும் அமெரிக்கால. ஓகேங்களா? சோ அந்த பொண்ணு ரொம்ப நல்லா மாடலிங் பண்ணுச்சு. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அரைகுறையா தான் இருந்துச்சு. மாடலிங் நல்லா பண்ணுச்சு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு டைம் என்ன ஆச்சு 24 ஏஜ்ல ஆ அந்த பொண்ணு வந்து இந்த மாரி பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தது. இது எல்லாமே வந்து ஒரு ஃபோட்டோவா, வீடியோவா பாப் பாப் மியூசிக் இந்த மாரி கிளப்ல இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எமோ நெகட்டிவா ஒரு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சுச்சு. இந்த 24 ஏஜ்ல. எங்க போனாலும் இந்த பொண்ண ஸ்கேமா வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானமா ஆயிடுச்சு. சரி 3 வருஷம் அந்த பொண்ணு செம்ம டிப்ரஷன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு தொடர்ந்து என்ன பண்ணுச்சு, அப்பப்ப மாடலிங் பண்றது, பாட்டு பாடுறது, இது எல்லாமே நடந்துச்சு. சோ 1 மணி நேரம் இன்டர்வியூல அந்த பொண்ணு வந்து ஆ அவ்ளோ ஃபீல் பண்ணுது. என் லைஃப்ல வந்து நான் 18 வயசுல இருந்து நான் இப்போ வரைக்கும் எம் என்ன 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 என்னோட மனச யாருமே வந்து புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாங்க. என்னோட உடம்ப தான் எல்லாரும் லவ் பண்றாங்க. என் பணத்த தான் எல்லாரும் லவ் பண்றாங்க. என்னைய யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நான் ரொம்ப வெறுமையா ஃபீல் பண்றேன். எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐ அம் நாட் ஹேப்பி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. சோ அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல் அந்த வீடியோல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு தனியா ஒரு ஹெலிபேட் ஓகேங்களா? அதாவது ஹெலிகாப்டர், ஃப்ளைட்டே இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஃப்ளைட்னா நம்ம நினைக்கிற மாரி எல்லாரும் 30 பேர் உட்கார்ற மாதிரி இல்ல. ஒரு 10 பேர் உட்கார்ற மாரி எக்கனாமிக் ஃப்ளைட் இருக்கு. ஹெலிகாப்டர் 3, 4 இருக்கு. பொண்ணு ஏக்கர் கணக்குல ஒரு ஜூ பார்க் மாதிரி வீடே அங்கதான் இருக்கு போல. அந்த பொண்ணுக்கு நெறைய வீடு இருக்கு. லண்டன், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி. ஆ ரொம்ப வந்து அந்த பொண்ணு வந்து இப்ப அந்த பொண்ணு லேடி. சோ அந்த லேடி வந்து ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது? அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல, பிஏ இருப்பாங்கல்ல, அந்த பாய். அவருக்கு ஒரு இருக்கும் 35 ஏஜ் இருக்கும். அவர் வந்து சொல்றாரு, "சீக்கிரமா போய் தூங்கு. நாளைக்கு உனக்கு ஷூட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு ஷூட்டிங் பண்றது இது எல்லாமே ஒரு ஹாபி தான். பட் அவசியம் கிடையாது. கோடிக்கணக்குல சொத்து இருக்கு. அவங்களோட ஹோட்டலே நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில ஒண்ணு இருக்கு, கிண்டில இருக்கு, ஈக்காட்டு தாங்கல், அதுக்கப்புறம் பாம்பேலலாம் நெறைய இருக்கு. சோ பெரிய கோடீஸ்வரங்க. சாதாரண ஆள் கிடையாது. அதான் இலுமினாட்டின்னு சொல்லிட்டேன்ல. இலுமினாட்டி ஃபேமிலினா எப்படி இருப்பாங்க? சோ அந்த ஆத்மாக்கு வந்து சந்தோஷமா ஒரு இடத்துல விளையாடிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து நைட் வந்து அந்த அசிஸ்டன்ட் பிஏ வந்து நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு. இந்த மாதிரி வந்து மியூசிக்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்து போய் தூங்குங்க அப்படின்றாங்க. மணி 1 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணு தூங்க போகுது. சிஸ்டர் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குல்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ சிஸ்டர். ரெக்கார்டிங் போயிட்டு தான் சிஸ்டர் இருக்கு. போயிட்டு தான் இருக்கு. ஓகே. சோ என்ன யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். சோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து நைட்டு தூங்குறதுக்காக போகுது. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த பொண்ணு வந்து கண்ல அந்த இதெல்லாம் போட்டுட்டு தூங்குவாங்கல்ல, அந்த வெளிச்சமா இருக்கும். அது தங்குற ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா சொர்க்கம் மாதிரி இருக்கும். அத அப்படியே அந்த வீடியோல காமிக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது வந்து அப்படியே வருஷனா அந்த வீடியோலயே அப்படியே வந்து காமிச்சாங்க. அந்த பொண்ணு தூக்கமே அந்த பொண்ணுக்கு வரல. அப்படியே அந்த பொண்ணு தூங்குனாலும் அது தூங்குறதுக்குள்ள மணி 5 ஆயிடுச்சு. 5 to 6 தான் அந்த பொண்ணு தூங்குச்சு. 4 மணி வரைக்கும் அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படி படுக்குது, அப்படி படுக்குது, இப்படி. அந்த பொண்ணுக்கு தூக்கமே வரல. அதுதான்ப்பா அந்த பொண்ணு லைஃப்ல என்ன நடந்துச்சோ, அத அந்த பொண்ணு அழுது அந்த வீடியோ போட்டிருக்கு. 1 வருஷம் முன்னாடி. இப்போ ஒரு 5 வருஷம் இருக்கும். நான் கேட்டது 4 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அப்போ 1 வருஷம் முன்னாடி. சோ 5 இயர்ஸ் முன்னாடி. அப்ப அந்த பொண்ணு வந்து லைஃப்ல எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு அழுதுட்டே வீடியோவ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்படிதான் நான் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு. தூங்குனா வந்து அந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ற மாதிரி கனவு. ஏதோ ஒரு மாதிரி விகாரமா நேத்து சிஸ்டர்ட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஜாம்பி பத்தி. அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு கனவு. தூக்கமே அந்த பொண்ணுக்கு இல்ல. 5 to 6 தூங்கிச்சா. அப்ப 6 மணிக்கு பிஏ கதை தட்டினாங்க. யூ ஹேவ் டு ரெடி. உங்களுக்கு ஒரு ஷூட் இருக்கு அப்படின்னு. 6 மணிக்கு அந்த பொண்ணு உட்காருது. சோ மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. குளிச்சிடுச்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் 2 மணி நேரம் அந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்றாங்க. ஷீ இஸ் நாட் ஹாப்பி. கண்ணாடி பார்த்துட்டு அழுதுட்டே இருந்துச்சு. அதையும் அப்படியே லைவா ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் ஷூட்டிங் போச்சு. ஷூட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் அது பாப் சிங்கர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க. பாப் சிங்கர், மாடல் அஃப்கோர்ஸ் இல்லையா? சோ அந்த பொண்ணு வந்து எப்படி சொல்றது? பாடுது. நல்லா பாடுது. சந்தோஷமா பாடுது. சொன்னா நம்பவே மாட்டீங்க.
அவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா? அடேங்கப்பா! அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது? ஒரு 30,000 பேர் இருக்காங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வீடியோல அந்த பொண்ணு பாடுது. 30,000 பேர் அந்த பொண்ணோட பாட்டு 1 மணி நேரம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அந்த கார்னிவா பஸ் இருக்கும். அதுல வந்து மேக்கப் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஃபோன். சந்தோஷமே அந்த ஒரே சண்டை. புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட். அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் இந்த பொண்ணுக்கும் சண்டை. மறுபடியும் பாட கூப்பிடுறாங்க. பாடும்போதெல்லாம் அந்த பொண்ணோட தாட்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை. சண்டை இதே தான் வருது. அந்த பொண்ணால பாட முடியல. அவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க அந்த பொண்ண பார்த்து. இப்போ நம்ம இதுல எப்படி வந்து தமன்னா, அன்ஷிகா மோட்வானி, த்ரிஷாலாம் இருக்காங்கல்ல, அத விட ஃபேமஸ் அந்த பொண்ணு. அந்த அமெரிக்கா பாப் சிங்கர்ல. ஏன்னா இயற்கையாவே அந்த பொண்ணு ராயல் ஃபேமிலி. மாடலிங் பிளஸ் சிங்கர் வேற. நடிக்கலாம் ஆனா. ஹீரோயின் கிடையாது. இந்த மாதிரிதான். பட் ஆனா அந்த பொண்ணோட மைண்ட்ல இந்த பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு அவன் போயிட்டான். எப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதேதான் அந்த பொண்ணுக்குள்ள வந்துட்டே இருக்கு. அது பாடுது, எல்லாரும் கை தட்டுறாங்க, சந்தோஷம் இல்ல. சோ உட்காருது, மறுபடியும் டிராவல் பண்ணுது, உட்காருது ஹெலிகாப்டர்ல. ஏரோப்ளேன்லயும் போகுது, எக்கனாமிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகுது. அதுல ஃபேன்ஸ் எல்லாம் லேப்டாப்ல விஷஸ் கொடுக்குறாங்க. கோடிக்கணக்குல வியூஸ் போயிருக்கு. அதையும் காமிக்கிறாங்க அந்த வீடியோல. கோடிக்கணக்குல வியூஸ் போயிருக்கு. அந்த பொண்ணு வந்து அதுலயும் அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் இல்லை. ஓகேங்களா? அப்புறம் வந்து ரொம்ப சேடா வந்து உட்காந்துச்சு. அப்புறம் அவங்க தங்கச்சி சொன்னாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ஏன் இப்படி ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கஷ்டப்படுற, நாங்க உன்னை கல்யாணம் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் ஒரு சின்ன பாப்பா வந்துச்சு அவங்க வீட்டுல விளையாடுறதுக்கு. அந்த சின்ன பொண்ணு கூட அது ஒரு 10 மினிட்ஸ் விளையாடுச்சு. அதுலயே அதுக்கு சந்தோஷம் இல்ல. அப்படியே காமிக்கிறாங்க லைவா அந்த வீடியோல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரி உனக்கு ஏதாவது நாங்க டூர் அரேஞ்ச் பண்றோம். இங்கிலாந்துல டிஸ்னி ஏதோ ஒரு இடம் இருக்கு, நீ அங்க போயிட்டு வா. வி அரேஞ்ச் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீ போயிட்டு வரியா, ஒரு 10 நாள் போயிட்டு வரியா அப்படின்னு. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். சரி கசின் வீட்டுக்கு போறியா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். சரி ஓகே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு, அந்த அதான் அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு தானே அது, ரூம்ல போய் காமிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த டைமண்ட் ட்ரெஸ்ஸஸ், கோல்டு ட்ரெஸ்ஸஸ், அது ஃபுல்லா ஒரு வீட்டுல பாதி அறை அதான். ஒரு வீட்டுல பாதி அடுக்கு 3 அடுக்கு அதான். மீதி 2 அடுக்குல ஸ்லிப்பரு, மீதி 2 அடுக்குல நெக்லஸ். இது ஃபுல்லா என் பொண்ணுக்கு தான். அந்த பங்களாலேயே இது அக்சசரிஸ், ஷூ, ஸ்லிப்பர்ஸ், எவ்ரிதிங் அவங்க அம்மா காமிக்கிறாங்க. இது எல்லாமே என் பொண்ணு தான். அவ என்னென்னலாம் போட்டாலும் அது எல்லாமே இங்க வச்சிருக்கோம். ரொம்ப செல்லமான பொண்ணு. சோ எங்களோட ராயல் ஃபேமிலிக்கு மரியாதை குறைவா அவ வந்து மாடலிங்கிறது அவங்களுக்கு மரியாதை குறைவா, அதுக்கு அதை விட உயர்ந்தவங்களாம். சோ அதே பொண்ணு இப்படி பண்றா, எனக்கே பிடிக்கல, நான் எவ்வளவு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. வை ஆர் டூயிங் அப்படின்னு அவங்க சிஸ்டர் அவங்க அம்மா கேக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து வேணும்னே இதை பண்ணல, எனக்கு போர் அடிக்குது, எல்லாமே இருக்கு, எனக்கு போர் அடிக்குதுன்னா என்ன பண்றது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு தெரியும் அது ஒரு ட்ராப், ஒரு மாய வலை தெரியுது, ஆனாலும் நான் திரும்ப திரும்ப ரிலேஷன்ஷிப் போறேன், நான் திரும்ப திரும்ப ஃபெயிலியர் ஆகுறேன், நான் திரும்ப திரும்ப மாடலிங் போறேன், என்னோட ஃபேன்ஸ் தான் எனக்கு போதை, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறேன். அதுக்கப்புறமேட்டு ஓகே இது வந்து இப்போ இதோட முடிச்சுக்கலாம். பட் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு ஒரு சில பாயிண்ட். நாளைக்கு இந்த பொண்ணை பத்தி நான் சொல்றேன். ஸோ இப்போ லாஜிக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம்ல, இந்த பொண்ணு கதை இன்னும் கொஞ்சம் இருக்கு, அப்புறம் சொல்றேன். நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணலாம், பார்ட் 2. நான் என்ன சொல்ல வரேன்னா, அமெரிக்கா ரொம்ப பெரிய கண்ட்ரி, ரொம்ப குளிர் பிரதேசம், அது பொண்ணுக்கு எல்லாமே இருக்கு, வாழ்க்கையில என்ன இல்லை, ஆனாலும் அந்த பொண்ணு வந்து பல வருஷமா டிப்ரெஷன்ல இருக்கா. சோ என்ன மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ நீங்களும் வீடியோ போடுங்க. இது ஒரு விழிப்புணர்வா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்பா சொர்க்கத்தை ஸ்தாபனம் பண்ற நாம தான் வந்து சந்தோஷத்தை வெளிப்படையா டெஸ்டிமோனி போடுறோம். அவங்க வந்து இத வந்து ஒரு டெஸ்டிமோனியா போட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழுதுச்சு, எனக்கு தூக்கி வரி போட்டுச்சு. வாவ் மேரா வாவாச்சா எனக்கு ஐ வாண்ட் ப்ரூஃப். நான் வாவா சொன்னேன், ப்ரூஃப் வேணும் வாவா, ப்ரூஃப் வேணும். நீ எப்படி நம்புறது, பாவா முரளின்னு சொல்றாரு, பட் நான் நம்பலையே, நான் நம்பல, சத்தியமா நான் நம்பல. ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் வந்துச்சு. அது ரொம்ப எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அடேங்கப்பா, பாபா சொல்றது எல்லாம் உண்மைதான். உலகத்திலேயே அழகான பொண்ணு ஐஸ்வர்யா எல்லாம் எதுக்கு அந்த பொண்ணு கம்பேர் பண்ணும்போது ஐஸ்வர்யா ஒண்ணுமே கிடையாது.
அழகுலயும் சரி அந்த பொண்ணு மாடலிங், அஃப்கோர்ஸ் அவங்க அம்மா அப்பாலாம் பெரிய ராயல் ஃபேமிலி. இது இலுமினாட்டினா புரிஞ்சுக்கோங்கப்பா, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. சோ எல்லாமே இருக்கு, பட் ஆனாலும் அந்த குழந்தைக்கு சந்தோஷம் இல்ல. சோ பாபா சொன்னது உண்மையாயிடுச்சா? ஹெலிகாப்டர் இருக்கு, பணம் இருக்கு, அழகு இருக்கு, பெயர் இருக்கு, புகழ் இருக்கு, ஆனா நிம்மதி இல்ல. க்ளோஸ் ஆயிடுச்சா சாப்டர்? இதுக்காக தானே இந்த உலகத்துல எல்லாரும் அலையுறாங்க. சோ நீ இத தேடி போகாத அப்படின்னு பாபா பிகேக்கு சொல்றாரு. சோ இதோட அடிப்படையான விஷயமே என்ன? அடிப்படையான விஷயம் என்ன? அடிப்படையான விஷயம் தூய்மை கிடையாது. தூய்மை இல்லைன்னா சந்தோஷம் இல்ல. தூய்மை இல்லாத ஆத்மா என்னாத கோடிக்கணக்குல சொத்துல உட்கார்ந்து நடுவில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அதுக்கு நிம்மதி கிடையாது. தூய்மையான ஆத்மா மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, ஏசி இருந்தாலும் சரி, அதாவது குளிர் பிரதேசத்துல இருந்தாலும் சரி, வெயில் காலத்துல எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கும். தூய்மையான ஆத்மா கிட்ட பணம் அதிகமா வர ஆரம்பிக்கும், ஆனா அந்த பணத்தின் மூலியமா அதுக்கு சுகம் தான் கிடைக்கும். சோ ஆத்மா சதோ பிரதானம் ஆக ஆக பாபா குழந்தைங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதே ரொம்ப அப்படியே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் உயர கொஞ்சம் கிடைக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து வரும்பொழுது அவங்க அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சந்தோஷம் வந்து பணத்துல கிடையாது, அவங்க சந்தோஷம் அவங்களுக்கு. பணம் வந்து அவங்களுக்கு பெருசா தெரியாது, ஆனா பணத்தின் மூலியமா பிரபஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும், உறவுகள் மூலியமா சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் பிரபஞ்சம். ஏன்னா அவங்க தூய்மையா இருக்கனால. இது வந்து ஒவ்வொரு பிகேஸும் அது வந்து மேல போயிட்டே தான் இருக்கும், லேடர் மாதிரி. சோ இவங்கள வந்து யாருமே இவங்களை பார்த்து பொறாமையே பட மாட்டாங்க. என்னடா இவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு அந்த பொறாமையும் உங்களுக்கு வராது. தூய்மையான ஆத்மா மேல பொறாமையா அவங்க மேல பட முடியாத அளவுக்கு அவங்க உயரத்துல இருப்பாங்க. அந்த தூய்மை சக்திக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஒருத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்கன்னா, பொறாமைப்படுறவங்களுக்கும் தூய்மை சக்தி சுத்தமா இல்ல, பிச்சை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அது பொறாமைப்படுறாங்க, அவங்களுக்கும் தூய்மை சக்தி இல்ல. சோ சீரியஸா சொல்றேன், ரொம்ப தூய்மையா இருக்கவங்க மேல பொறாமை, கண் திஷ்டி யாருக்கும் அவங்க மேல அந்த நெகட்டிவான எமோஷனே வராது. அப்படியேப்பட்ட பவித்திரமான ஆத்மாவா நம்ம மாறணும். அப்படி இவங்க இந்த மாதிரி நினைச்சாங்கன்னா அடி பயங்கரமா விழும். யாரு கண் திருஷ்டி வைக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்கு அடி பயங்கரமா விழும். அது தண்டனை கொடுக்கறதே பாப் தாதா. ஏன்னா அவரு ஒரு குழந்தை ரொம்ப பவித்திரமா இருக்கு, ரொம்ப அவருக்கு பிடிச்ச மாதிரி சேஃபஸ்ட் ஹார்ட்ல இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு யாரு கெட்டது நினைச்சாலும் பேக் ஆஃப் கர்மா 1000% அந்த ஆத்மாக்கு சிவனே தண்டனை கொடுப்பாரு. ஆனா இந்த குழந்தை கூட அது தெரியாது. அதனாலதான் பாபா என் நினைவுல இரு, என் கூடயே இரு எதுக்கு சொல்றாரு? சுத்தி கலியுகம் குழந்தை, உன்னை யாரும் என்ன வேணா நினைப்பாங்க, ப்ரொடெக்ஷன் உன்னால பண்ண முடியாது, நான் பண்ணுவேன். நான் உனக்கு பண்ணணும். உன்னை ஒருத்தவங்க தீய பார்வையில பாக்குறாங்க, விகாரமா பாக்குறாங்க அப்படின்னா நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு பாபா உங்க ஹெல்ப் பண்ணுவாரு. சோ இப்ப எல்லாமே இருக்கு அந்த பொண்ணுக்கு, ஆனா நிம்மதி இல்லைல்ல. இதுதானே பாபா சொல்றாரு, எல்லாமே இருக்கு குழந்தை, ஆனா கலியுகத்துல நிம்மதி இல்லை. அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு, தூய்மையா இருக்கணும், தூய்மையா இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்ப. இப்ப தாதி ஜானகிக்கும் இதே மாதிரி ஒரு லைஃப் தான். கடைசி காலகட்டத்துல அவங்களுக்கும் ஒரு ஹெலிகாப்டர் இருந்துச்சு, ஹெலிபேட் இருந்துச்சு, ஏரோப்ளைன் எக்கனாமிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் போனாங்க. தாதி ஜானகி ராயலா தான் இருந்தாங்க. ஆனா அது வந்து அவங்க தூய்மையின் பலத்தினால அது வந்துச்சு. அது மக்களின் சேவைக்காக தாதி ஈடுபடுத்தினாங்க. ஓகேங்களா? பென்ஸ் கார்ல போனாங்க, ஆடி கார்ல போனாங்க. அது அவங்களோட தூய்மையின் அந்த பலம் வந்து இருந்துச்சு. சோ தூய்மையா இருந்தாங்க அப்படின்னா பணம் இருந்தாலும், தூய்மையா இருந்தா கண்டிப்பா பணம் இருக்கும், இல்லாம போவாது. பணம் இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. தூய்மை இல்லைன்னா பணம் இருந்தாலும், தூய்மை இல்லைன்னா பணம் இருந்தாலும் சந்தோஷம் கிடைக்காது. சரிங்களா? நிறைய பேர் இப்படி இருக்காங்கப்பா. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஆத்மா சந்தோஷமா இருந்தா இதெல்லாம் உலகில் விஷயம். ஹெலிகாப்டர், வெளியே ஊரை சுத்துறது, 4 பேர் கூட பேசுறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே உடலின் இன்பம். பாபா என்ன சொல்லியிருக்காரு? அதீந்திரிய சுகம், ஆன்மீக போதை, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நீ பிகே ஆன. நீ ஹெலிகாப்டர்ல போறதுக்கோ இல்ல ஏசி கார்ல போறதுக்கோ இல்ல வந்து தியேட்டர்ல போய் படம் பாக்குறதுக்கோ நீ பிகே ஆகல. ஆனா என் குழந்தை சேவை பண்றதுக்காக நான் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பேன்னு அவ்யக்தவாணியில பாபா சொல்லியிருக்காரு. என் குழந்தை சேவை பண்றதுக்காக நான் எல்லாமே என் குழந்தைங்க நான் கொடுப்பேன். குழந்தை நீ ஆத்மா தூய்மை ஆக ஆக. ஆஷிகா சிஸ்டர் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா? ரெக்கார்டிங்ல தான் சிஸ்டர் இருக்கு. பாபா சொல்லியிருக்காரு, நீங்க தூய்மை ஆக ஆக உங்களுக்கு எல்லாமே நான் கொடுப்பேன் குழந்தை அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு வாணியில்.
ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆடியோ. நான் ரெக்கார்டிங் பண்ணல. சிஸ்டர்ட்ட கேட்டுட்டே இருக்கேன். ஓம் சாந்தி. எல்லாமே நான் குடுப்பேன். ஆனா என் குழந்தைங்க வந்து அதுல போய் மாட்டிக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. சோ ஏன்னா தூய்மை ஆக ஆக எல்லாமே ஒரு குழந்தைக்கு கிடைக்கும். அழகு, ஆரோக்கியம் எவ்ரிதிங் இஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா வந்து அதுல போய் மாட்டாத, ட்ராப்ல போய் மாட்டாத அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து என்ன பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னா, தூய்மையின் சக்தி எப்பேற்பட்டதுன்னா, அது வந்து அது வந்து உங்களுக்கே ஒரு ஆனந்தமா இருக்கும். நீங்க நார்மலா ஒரு தோசை தான் சாப்பிடுவீங்க. அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அது நீங்க சொல்லுங்க ஆஷிகா சிஸ்டர் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. நார்மலா கஞ்சி தான் குடிப்பீங்க காலையில. அது அது ரொம்ப ஃபீலா இருக்கும். ஆஷிகா சிஸ்டர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையா அது சோ பாபா வந்து ஒரு பிரியாணியே சாப்பிட்டாலும் அந்த ஒரு உணர்வு வராது. ஆஹ் நார்மலாக ஒரு ஒரு சும்மா ஒரு உப்புமா தான் சாப்பிடுவோம். அப்படியே ஏதோ ஒரு பெரிய ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கும்ல. ஆமாம். நான் அப்புறம் உணர்ந்தேன். அததான் பாபா சொல்றாரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்திதி. So you have to forget everything. Old body, old world. மறந்தாதான் சுகம் கிடைக்கும். பாபா சொல்லியிருக்காரு, சேவையில கூட பந்தனம் இருக்கக்கூடாது. சேவையில இப்ப தங்க குருவி தான் அது. தங்க குருவி இல்ல, தங்க கிளை. சோ தங்க கூண்டு. அவ்வளவுதான். சேவையில போய் மாட்டிப்பாங்க சில பேரு. கண்டிப்பா இல்லையா? இன்னைக்குதான் அடி அடின்னு அடிச்சிருக்காரு முரளியில. தங்க ஞானத்தை சங்கிலி. பேசுறது முக்கியம் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியா அப்படின்னு பாபா கேட்பாரு. இப்ப ஆஷிகா சிஸ்டர் நானும் கொஞ்சமாவது கொஞ்சம் தான் ரொம்ப கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் பியூரிட்டில. அதனாலதான் எங்களால இதை பேச முடியுது உணர்வு பூர்வமா. இது ஒண்ணு எங்களுக்கே ஒண்ணுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. நாங்க இந்த ஸ்பீச்சை கொடுத்தா கேட்கறவங்களுக்கு அது சலுப்பா தான் இருக்கும். So you have to experience and then you have to give speech with yoga power. அதான் இன்னைக்கு முரளி. ஆத்மான்னு உணர்ந்து நீ முதல்ல அதை உணரு. அப்புறம் நீ எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு பாபா. பண்டிதர் மாதிரி ஞானத்தை சொல்றது முக்கியம் இல்ல குழந்தை. இப்ப ஆஷிகா சிஸ்டர் உப்புமா சாப்பிட்டுருக்காங்க, கஞ்சி குடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வர்ணனை பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் வந்து இத வந்து இல்டன் மூலியமா அந்த அந்த லேடி மூலியமா நான் ஒரு சில விஷயம் உணர்ந்திருக்கேன். நிஜமா நான் ரொம்ப போதையா இருந்தேன். எங்க அப்பா என்னடா பாபா. சோ நான் கொஸ்டின் கேட்ட ஆன்சரே சொல்லல. சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செஷன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்பெல்லாம் பாபா இப்பெல்லாம் இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரி நம்ம தான் லக்கி. ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி இருக்கவனே இப்படி கஷ்டப்படுறானே அப்ப நம்மலாம் எப்படி அப்படின்னு. கண்டிப்பா அந்த பொண்ணெல்லாம் வந்து 3 பிறவிதான் எடுத்திருக்கோம். கன்ஃபார்ம். அதுக்கே இவ்வளவு துக்கம். நம்ம எவ்வளவு பரவாயில்லன்னு தான் தோணுது. பாவம் அந்த பொண்ணு 10 வருஷமா தூங்கவே இல்லையா ஒழுங்கா. அடேங்க அப்பா. அதாவது 3 4 பிறவி எடுத்த பொண்ணு இப்படி இருக்கு பாருங்க. கடைசி 3 பிறவிதான் கன்ஃபார்ம் அந்த பொண்ணு. பில்கேட்ஸ் பொண்ணு இருக்கு இல்லைங்களா? பில்கேட்ஸ் பொண்ணும் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அதான் நான் சொல்றேன்ல, கடைசி ஒரு கலியுகத்துல மினிமம் 2 3 தான் அந்த பொண்ணு எடுத்திருக்கோம். ஐ திங்க் சோ 2 3 தான். அதுக்கு மேல கிடையாது. அதுக்கே இவ்வளவு துக்கமா அடேங்க அப்பா. ரொம்ப கிளாப் தட்டணும். நம்மளாம் அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம அனுபவிக்கிறது ஈக்குவலா தான் அந்த பொண்ணு அனுபவிக்குது. விச் மீன் இப்ப கிடையாது, கலியுகத்துல. சோ அதனால ஓகே தான். எல்லாம் டேக்கிள் பண்ணி பார்த்தா நம்ம தான் கிரேட், நம்ம தான் ஹீரோ அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. சரிப்பா. அதனால வந்து தூய்மை தான் கிரேட். அதனால எல்லாம் தூய்மையா இருக்கலாம். சோ இன்னும் ஒரு சில விஷயம் தூய்மை பத்தி இருக்கு. நாளைக்கு நானும் சிஸ்டரும் வீடியோ பார்ட் 2 வந்து போடுறோம். மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர்.